நீங்க நாகரிகமானவங்களா? சரி, நாகரிகம்னா என்ன? தேடி தேடிச் சென்று ஹோட்டல்கள்ல சாப்பிடுறதையும், தேவையே இல்லாம அவுட்டிங்கிற பெயர்ல ஊர் சுற்றுறதையும், நடுராத்திரியில திரைப்படம் பார்க்க போறதையும் இந்த தலைமுறையினர் வாழ்வியலா ஆக்கிட்டு வர்றாங்க. இதத்தான் நாகரிகம்னு சொல்றாங்க. உணவுத் திருவிழான்னு அறிவிச்சாங்கன்னா பணத்தையும் கொடுத்துட்டு தட்டு ஏந்தி யாசகம் கேட்கறது மாதிரி வரிசையில நிக்குது இந்த சமூகம். இது நாகரிகமா? ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் உடல் வெட்கம்னா என்னன்னு தெரியாம வாழ்றாங்க. 10 வயசுல அணியும் ஆடை எது, பருவ வயசுல அணியும் ஆடை எது, படுக்கையில அணியும் ஆடை எது, பொது இடங்கள்ல அணியும் ஆடை எதுங்கிற வேறுபாடு பலருக்கு தெரியல. எந்த ஆடையையும் எங்கேயும் போட்டுட்டு போறதத்தான் நாகரிகம்னு சொல்றாங்க. பில்கேட்ஸ பற்றியும் இலான் மஸ்க பற்றியும் தெரிஞ்சு வச்சிருந்தா நாகரிகம்னு நினைக்கிறோம். ஆனா நம்முடைய மொழிக்காக, இனத்தோட வளர்ச்சிக்காக இன்னுயிர் துறந்த பலருடைய வரலாறுகளை பற்றி நமக்கு தெரியாது. இதுவா நாகரிகம்? நாகரிகங்கிறது வெறும் கேளிக்கையும் வேடிக்கையும் பணம் ஈட்டுவதும் ஆடம்பரமும் மட்டும் அல்ல. மனநிறைவா வாழ்றதுதான் நாகரிகம். அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்றதுதான் நாகரிகம். அறிவு வளர பாடுபடணும். அறிவுங்கிறது படிச்சு தெரிஞ்சுக்கிடுறது இல்ல, ஏடுகள்ல இருந்து நாம அறிஞ்சுக்கிடுறதில்ல அறிவு. நாம பாக்குற, கேட்கிற, கற்றுக்கொள்கிற எல்லாமே நம்ம புத்திக்குள்ள இறங்கி அது என்னவாக வெளிவருது அப்படிங்கறத பொறுத்ததுதான் அறிவு. சிந்திக்க தூண்டுவதுதான் அறிவு. தன்னுள் எழும் கேள்விகளுக்கு தானே விடை காண்பதுதான் அறிவு. அதுதான் நாகரிகமான சமூகம். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும்னு வேதாகமும் சொல்லுது. புத்திமானும் அறிவாளியும் ஞானியும் வாழும் சமூகம்தான் நாகரிகமான சமூகம். இப்போ சொல்லுங்க, நீங்க நாகரிகமானவங்களா?